Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸி லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வேலிட் parenthesis. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் வில் கண்டெயின் parenthesis ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற parenthesisோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கா, அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் ரெண்டும் ஒரே டைப்பாக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ given a string containing just the characters, so parenthesis, determine if the input string is valid, and input string is valid if open brackets must be closed by the same type of bracket, open bracket must be closed in the correct order, every closed bracket has corresponding open bracket of the same type. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டாக் வச்சு சால்வ் பண்ணிடலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே ஓ ஆஃப் என்னாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையாக ஆக்சஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்டாக்கில் வந்துட்டு இஃப் இட் இஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் தென் வி வில் பி ஆடிங் இட் டு த ஸ்டாக், அண்ட் இஃப் இட் இஸ் க்ளோசிங் ப்ராக்கெட் நம்ம அப்போ வந்துட்டு ஸ்டாக்கில் ஆட் ஆகிருக்கிற லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு என்னென்னு பாப் பண்ணி அந்த லாஸ்ட் வேல்யூவையும் நம்ம இப்போது கரண்ட்டாக ஐட்ரேட் பண்ணுற க்ளோசிங் ப்ராக்கெட்டோட ப்ராக்கெட்டையும் சேம் டைப் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டான்னு சொல்லி நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இந்த கோடில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டாக் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் we can name it stack. Sorry. Yeah. So for நம்ம இது வச்சும் போடலாம். கேரக்டர் சி அண்ட் சாரி, நம்ம வந்துட்டு இதை அரேவாக கன்வெர்ட் பண்ணல இந்த மெத்தடில், சாரி. ஸோ ஃபார் int I is equal to 0, I greater than s dot length and I plus plus. So character will be s dot char at I. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இஃப் ch is equal to opening bracket or the same thing, right? If it is equal to this one, or if it is equal to the square bracket, then we will add it to the stack. So stack dot push of character. அப்படி இல்லை அப்படின்னா else we can, இது வந்துட்டு க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் அன் ஓப்பனிங் ப்ராக்கெட் தென் இட் வில் பி a க்ளோசிங் ப்ராக்கெட். நம்ம இந்த இன்புட்டோடைய எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் இட் இஸ் அன் ஓப்பனிங் ப்ராக்கெட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு வில் ஹாவ் திஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் இன் இட். ஓகே, அடுத்தது எல்ஸ் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம வந்து இது க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டோ செகண்ட் வேல்யூவும் ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணணும். அதாவது இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட்டும் ஒரே டைப்பான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ எல்ஸ்குள்ளார இஃப் ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் நம்ம ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஃபால்ஸா அப்படின்னு வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, ஆனால் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாக் எம்டியாக இருந்தது தான் இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக ஃபால்ஸான ஒரு இன்புட்டு. இல்லைனா நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா, ஸ்டாக் டாட் பீக் will not remove it from the stack, it will just retrieve the element. So if it is equal to this type, then the character should be equal to this closing bracket. ஸோ ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து
ஃபால்ஸுக்கு தான் செக் பண்ணுறோங்கிறதுனால இஃப் இட் இஸ் திஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் இஃப் இட் இஸ் நாட் திஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் தென் இட் இஸ் ஃபால்ஸ். இதையே வந்துட்டு இன்னும் மீதி 2 இதுக்கும் போட்டுக்கலாம். ஆர் if it is this one and if it is this one, or if it is a square bracket and here if it is a square bracket, then this would simply return as false. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். நம்ம இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளோட இதை வந்துட்டு பாப் பண்ணணும், நம்மளோட ஸ்டாக் வந்துட்டு பாப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இதிலே பார்ப்போமே, இங்கே வந்துட்டு இதுவும் இந்த 2த்தையும் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஃபால்ஸுங்கிறது வந்துட்டு வராது. அப்போது இட் இஸ் ட்ரூ, கரெக்டாக? அப்போ இந்த 2த்தும் நமக்கு அடுத்த வாட்டி இந்த ஸ்டாக்கில் இது இருக்கணும்னு நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம இதை வந்துட்டு பாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பாப் பண்ணணும். ஸோ இது எங்கே பாப் பண்ணணும்னா இஃப் கண்டிஷன் இங்கே இருக்குது, எல்ஸ் கண்டிஷன்லேயே, பட் ஆஃப்டர் த but it should be after else, it should be inside else. ஸோ நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்துட்டு will be stack dot is empty. இதுதான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். மேபி நம்ம இங்கேயும் ஒரு கர்லி பிரேசஸ் போட்டுக்கிட்டால் நமக்கு இனிமேல் தெரியும். பியூட்டிஃபை ஆகுமா இந்த வாட்டி? ஓகே, இதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே ஓகே ஓகே, இதை நம்ம வந்துட்டு கேர்னு போட்டோம். இட் இஸ் சிஹெச் கேர்னு. ஓ, இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். ஓகே, நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்துடுச்சா? ஓகே ஓகே ஓகே, இங்கே வரும். நம்ம மெத்தடுக்கு வெளில ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஹெச்ஆ ஸ்லைன் CH, this is CH, this is also CH. ஓகே, நேமிங் வந்துட்டு இந்த ப்ராப்ளமில் அப்படியே விட்டுட்டேன். இட் இஸ் ஸ்டாக். இட் இஸ் empty method. ஓகே, டன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டாக் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான். ஆனால் இதை விட எஃபிஷியண்ட்டான சொல்யூஷன் தான் வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து இன்டர்வியூவில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆப்டிமைஸ் சொல்யூஷன் அடுத்த வீடியோவாக போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.